அனைவருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பித்தாமக பத்ரிஜிக்கும் மற்றும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இது பார்ட் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது நம்ம இந்த புக்கு ஃபுல்லா பார்த்துட்டோம். பட் சில விஷயங்கள் நான் அதில் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம ஒரு கீ மெசேஜா எடுத்துக்கிட்டோம், அதாவது ரொம்ப முக்கியமான மெசேஜா எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கர்மா அப்படிங்கிற பார்ட்டோ இல்லை நம்ம எப்படி அந்த ஒரு சேலஞ்ச், இப்போ ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அதுலேருந்து எப்படி ஈஸியாக வெளியில வரலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான சில கீ மெசேஜஸ் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். அதுல கர்மாங்கிற லா ஆஃப் கர்மால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 6 வார்த்தை இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிக்காதது, ஆஹ் இன்னொன்று எனக்கு லாபம், எனக்கு நஷ்டம், அப்புறம் நியாயம், அநியாயம். இந்த 6 வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா, அதாவது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் செய்யறேன் அப்படின்னு செய்யாம, இதுதான் தர்மம், இதுதான் நியாயம், அதனால நான் இதை செய்யறேன் அப்படின்னு செய்யணும் நம்ம. இப்ப எனக்கு பிடிக்கல அதனால நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா, நாம ஒரு சிக்கல்ல இருக்கோம், ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம கரெக்டா டெசிஷன் எடுத்தாதான் அந்த ப்ராப்ளத்துல இருந்து இந்த ஜென்மத்துல இருந்தே வெளியில வர முடியும். இல்லைன்னா இது நீங்க புரியாம திருப்பி திருப்பி அந்த கார்மிக் செயின்ல அந்த கர்ம விலங்குல நம்ம அந்த சர்க்கிள்ல மாட்டிக்கிட்டே திருப்பி திருப்பி போயிட்டு இருப்போம். ஸோ இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆஹ் நம்மளுக்கு நல்லா ஈஸியா வெளியில வர முடியும், நல்லா ஹாப்பியாவும் இருக்க முடியும். நம்ம தியானம் பண்ணி நம்ம எந்த பாடத்தை கத்துக்க வந்திருக்கோமோ அதுல நம்ம வெளியில வந்துடலாம். பத்தஞ்சலி சொல்ற மாதிரி தியானம் சர்வரோக நிவாரணி, சகல போக காரணி, சத்தியஞான பிரசாதினி, அந்த மூணையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம அதை நம்மளால அனுபவிக்க முடியும். ஸோ இதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் எனக்கு துரியோதனன் பாட்டுல இருந்து எனக்கு பாண்டவர்களுக்கு அவங்களோட இடத்த கொடுக்க பிடிக்கல, அதனால நான் அநியாயமா நடந்துக்கிறேன். ஸோ அவருக்கு பிடிக்காதனால அவர் நியாயமா நடக்கிறாரு. அப்புறம் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அதனால நான் நியாயமா நடக்க மாட்டேன். எனக்கு லாபம் வராது, எனக்கு நஷ்டமாகும், அதனால நான் அதை அதர்ம வழியில, ஒரு அநியாய வழியில சம்பாதிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம இந்த 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 புரிதல் இருந்துச்சுன்னா ஈஸியா நம்மளுக்கு வெளியில வந்துருவோம், நம்மளுக்கு தெளிவு வந்துடும். என்ன டெசிஷன் எடுக்கணும், நம்மளுக்கு லாபம் வருது நம்மளுக்கு நஷ்டம் வருதுங்கிறத பேஸ் பண்ணி அதை ஒரு வரையறையா வச்சு நம்ம எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்காம, எது நியாயம், எது அநியாயம், எது தர்மம், எது அதர்மம், ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த தெளிவு வந்துருச்சுன்னா, ஸோ நான் தர்மமா இருக்கேனா, ஸோ என் தர்மம்னா என்னது. இப்போ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, குடும்பத்துல இருக்கேன் அப்படின்னா, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, என்னோட மாமியார் மாமனார், இப்போ அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே. என்னோட தர்மம் என்ன? குழந்தைங்கள நல்லபடியா பார்த்துக்கணும். ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் நான் செய்யணுமோ அதை என்னோட தர்மத்தின் வழியில நான் செய்யணும். அவங்கள டிமாண்ட் பண்ணக்கூடாது. நீ நல்லா படிச்சாதான் நான் உனக்கு இதை சமைச்சு போடுவேன், உனக்கு பிடிச்சத நான் சமைக்கணும் அப்படின்னா நான் சொல்றதை நீ கேளு. அதை ஒரு கொள்கையா பிடிச்சுக்க கூடாது. அவங்களுக்கு அப்பப்போ அதை சொல்ற, அவங்கள அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு வேணா சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு மீறின கெப்பாசிட்டி, சப்போஸ் அவங்களால இவ்வளவுதான் படிக்க முடியுது, ஒரு அளவுக்கு தான் அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்னா அந்த திறமையில அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீ இந்த இதை அச்சீவ் பண்ணாதான் நான் உனக்கு இதை பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் தர்மம் கிடையாது. என்னோட தர்மம் என்ன அப்படின்னா, கரெக்டான ஒரு மனைவியா நடந்துக்கணும், ஒரு அம்மாவா இருந்துக்கணும். அப்போ அதுல அந்த அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து என்ன நான் எதிர்பார்க்கிறேனோ அது வந்தா தான் நான் என்னோட கடமையை செய்வேன் அப்படின்னா அது அதர்மத்துல போயிடும். ஸோ அது எப்படி இருக்கோ, என்ன பண்றாங்களோ பண்ணலையோ, நாம தர்மத்துல இருக்கணும். நான் என்ன செய்ய வந்திருக்கேனோ, எந்த
ரோல் எடுக்க வந்திருக்கேனோ அதை கரெக்டா செஞ்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த கார்மிக் செயின்ல இருந்து வெளில வந்துடலாம். ஸோ ஒரு மருமகளா வந்து என்னோட மாமனார் மாமியாருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு என்னோட பார்ட்ல நான் என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். அவங்க என்னை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அதனால நான் இப்படி செய்றேன் அப்படின்னா அங்க வேலைக்கே ஆகாது. நம்ம என்ன பார்ட் செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். அது மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா அதையும் நம்ம கரெக்டா ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணேன். இப்படி நம்ம பிஹேவ் பண்றதுனால தான் நம்ம நிறைய எல்லாத்துலயும் ஏத்த குறைவிலே இருக்கோம். அங்க டியூவாலிட்டியில மாட்டிக்கிட்டு இருக்கோம். வந்து நம்ம வந்து அந்த மனம்ங்கிற அந்த பிடித்தல், அந்த லைக் டிஸ்லைக், விருப்பு வெறுப்புல வந்து போய் மாட்டிட்டு இருக்கோம். இப்ப நாமெல்லாம் வந்து இப்ப ஆன்ம ஆன்ம பயணத்துல பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்புன்னு ரொம்ப விருப்பு வெறுப்புனால நம்ம அநியாயமாவோ தர்மமாவோ நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு இதை செய்யறோம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யறது வந்து கரெக்டான விஷயம். அவங்க அன்னைக்கு எனக்கு அப்படி பண்ணாங்க அதனால இந்த மாதிரி அந்த கனெக்ஷன் பழைய பாஸ்ட்ல இருந்து கனெக்டட் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காதது, எனக்கு லாபம் நஷ்டம் இதை பார்த்து நாம ஒரு ஒரு செயலையும் செய்யும் போது நாம அங்க மாட்டிக்கிறோம். நாம அந்த மனசுங்கிற அந்த ஒரு குறுகிய வட்டத்திலே தான் இருக்கும். இதுல இருந்து வெளியில வரவே முடியாது நம்மளால. எப்போ வந்து தர்மம், நான் ஒரு ஆன்மா, அது ஃபர்ஸ்ட் தர்மம். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த ஆன்மா எதுக்கு வந்திருக்குங்கிற நோக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம தர்மத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். இல்லைன்னா பயம் வந்துடும். ஐயோ இது போயிருமோ, அவங்களுக்கு இதை விட்டு கொடுத்தா நம்ம நாளைக்கு கஷ்டப்படுவோமோ, அப்படிங்கறதெல்லாம் மனசோட வேலை. எவ்வளோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, நாம என்ன பூர்வ ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கோமோ அதோட பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லது பண்ணாதான் நல்லது வரும். சோ இப்ப நான் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு சில இது இழக்க வேண்டியது வருதுன்னா, அப்ப நான் போன ஜென்மத்துல யார்ல இருந்தோ வாங்கியிருக்கேன். அப்ப நான் இதை இழந்தா தான் அந்த இது பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த புரிதலோ வந்துச்சுன்னா தான் நாம இழந்ததுக்கான ஒரு இம்பாக்ட், அதாவது ரொம்ப பாதிப்படையாம நம்ம அதுல இருந்து கடந்து வர முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கார்மிக் ரூல், லா ஆஃப் கர்மா, காஸ் அண்ட் எஃபெக்ட், கர்ம விதி, இது வந்து நிறைய ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா வந்து நம்மளாம் அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்போம். ஏன்னா அதுல வந்து நம்மளோட விருப்பு வெறுப்பு இருக்கும். நீங்க அதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில அதுல நம்மளோட விருப்பு வெறுப்பு லாப நஷ்டத்துல தான் வந்து நிப்போம் நம்ம. அந்த நாளையும் ஒதுக்கிட்டு மிச்ச ரெண்டு, தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம், இதை மட்டும் நம்ம பிடிச்சி ஒரு செயல் செஞ்சோம்னா நம்ம அந்த கார்மிக் செயின்ல இருந்து ஈஸியா வெளில வந்துடலாம். ஃபர்ஸ்ட் அதுல ஏன் விருப்பு வெறுப்பு சொல்றேன்னா, ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த மனம் வந்து இந்த விருப்பு வெறுப்புல தான் இந்த ஃபுல் வேர்ல்டுமே அதுல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பஞ்சேந்திரியங்கள், அதாவது கண்ணு மூக்கு காது வழியா பாக்குற அந்த அட்ராக்ஷன்னால தானே நம்ம எல்லாத்துலயும் போய் மாட்டிக்கிறோம். சோ அந்த விருப்பு வெறுப்பை விட்டுட்டு நீங்க வந்து நியாய தர்மம் என்ன, ஆன்ம ஞானம், ஆன்ம தர்மம் என்ன, அதுக்கு தியானம் பண்ணணும், அது விரிவடைய செய்யணும், அது வந்து ஒன்னஸ்க்கு போகணும், அது வந்து எங்க இருந்து வந்ததோ அந்த பூர்ணாத்மாட்ட போய் சேரணும், அதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த இப்போ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல இவ்வளவு நாளா தியானம் பண்ணி இவ்வளோ ஞானத்தை கேட்க கேட்க நம்ம அந்த நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் விழிப்புணர்வு ஃபுல்லா ஆன்மா பக்கம் திரும்பணும். கொஞ்சம் கொஞ்சமா திரும்பணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சில முக்கியமான வார்த்தைகளை வந்து நம்ம எப்பயுமே உள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு செயலை செய்யறோம், ஒரு முடிவு எடுக்க போறோம்னா அப்ப நம்மளை செக் பண்ணிக்கணும். அந்த செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எல்லா இங்கிலீஷ் எந்த ஓஷோ புக்கு எதுல போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த செல்ஃப் அனாலிசிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சுயமா நம்மளை நாமே பரிசோதித்து கொண்டே தான் நம்ம போக முடியும். நமக்கு நாமே தான். நீங்க வேற யாரையோ டிபெண்ட் பண்ணியே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது வந்து கஷ்டம். ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு இதுனா நீங்க அவங்கள்ட்டயே கேட்டுட்டே இருப்பீங்க. அவங்க அவங்களோட அஹ், பார்வையில இருந்து சொல்லுவாங்க. ஆனா நாம செய்யறது, நம்ம பண்றது ரைட்டா தப்பான்னு நம்மளுக்கு முதல்ல தெளிவு வரணும். அது ரொம்ப முக்கியம்.
இந்த மாதிரி இந்த இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு அது வந்து முதல்ல கதை மாதிரி இருந்தது, அப்புறம் கேள்வி பதில் வந்தது. பட் நம்ம கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா போயிரும்ல. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இந்த கொஸ்டின் வந்தா இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கணும், அப்பதான் இதுக்கு ஃபுல் மார்க் வரும். அதே மாதிரிதான் நம்ம இந்த புக்கை படிச்சிட்டோம்னா இதுல இருந்து சில சாராம்சத்தை எடுத்து ஒரு 4-5 கோட்டு ஒரு 3 நாளை வந்து நம்ம இனிமே லைஃப்ல அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் அடுத்த லெவலுக்கு நம்மளால மேலேயும் போக முடியும். நம்ம தியானமும் நல்லா இருக்கும். நாம எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கோங்கிறத புரிதலும் வரும். இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வரும். ஹாப்பியா இருக்கலாம் லைஃப்ல. ஆரோக்கியமா இருக்கலாம். எல்லாமே வரும். ஸோ நாம கத்துக்கிட்டோம். அதாவது இந்த ஞானத்தை கேட்டோம் அப்படின்னா, கேட்டதோடு இப்படியே விட்டுட்டோம்னா, அப்புறம் அது அப்படியே போயிரும். ஒலட்டையில அப்படியே மறந்தே போயிரும். ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் நம்மளுக்கு நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதனால தினம் தினம் வந்து பல விஷயங்கள் உள்ள போயிட்டே இருக்கு. மீடியா வழியா எக்கச்சக்கமா உள்ள போயிட்டு இருக்கு. இந்த முக்கியமானதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. மறந்துருவோம். ஸோ அதனால கண்டிப்பாக இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல அவர் வந்து கேட்பாரு. முதிர்ந்த ஆத்மாக்கள பத்தி அதுல கேட்கும்போது அதுல கடைசியில வந்து இவர் சொல்லுவாரு. இந்த ஆச்சாரியார் வந்து அந்த புத்தக ஆசிரியருக்கு சொல்லுவாரு. உனக்கு வந்து இந்த ஆன்ம ஞானம் இல்லாத போது கூட வந்து உன்னோட அதிகமான தேடலு, உன்னோட கேள்விக்கான ஒரு விடை குடுக்கணும்னு உன்னைய வந்து செலக்ட் பண்ணி, நான் வந்து உனக்கு பல ஞானங்கள குடுத்தேன். உன்னைய வந்து சூட்சும பயணம்லாம் கூட்டிட்டு போயி எல்லாமே உனக்கு அந்த ஞானம் குடுத்துருக்கோம். அந்த அறிவு வந்திருக்கு உனக்கு. இப்போ இது வந்து மேல் நம்மளோட மேன்மை அடைஞ்ச அந்த ஆன்மாக்கள் வந்து இவருக்கு அத குடுக்கணும். இப்ப ஒருத்தருக்கு அந்த ஞானம் வரும்போது எல்லாருக்கும் போய் சேருதுல்ல. சோ அது அது மாரி உனக்கு ஏன் இது குடுத்துருக்கோம் அப்டின்னா, நீ போய் எல்லாருக்கும் இத சொல்லணும். இந்த ஞானத்த எல்லார்ட்டயும் போய் பகிரணும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் உனக்கு இத குடுத்துருக்கோம். எல்லாருக்கும் வந்து குடுக்க முடியாது. யாராவது ஒருத்தருக்கு குடுக்கும்போது, அது எல்லாருக்கும் போய் சேருது. சோ நாங்க என்ன இதுலருந்து எதிர்பார்க்கிறோம் அப்டின்னா, இயற்கை இந்த பிரபஞ்சம் உனக்கு அளித்த இந்த வரத்தை, இந்த அறிவை, நீ நன்றியுடன் உண உ ஏற்று, உன்னை விட தாழ்ந்தோருக்கு, அதாவது இந்த ஞானத்துல ரொம்ப கீழ இருக்கிறவங்களுக்கு போயி, இத நீ அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் உன்னோட பணி. சோ இத நான் ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்டின்னா, பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, "ஏ தெரிஞ்சா ஏ சொல்லிக் குடுங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ நாம கத்துக்கிட்டத வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்றோமோ, அது நம்மளுக்கும் பலனளிக்கும். அவங்களையும் நம்ம மேலே ஏத்தி விடணும். அதனால தான் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்சத வந்து கஷ்டத்துல இருக்காங்கன்னா, "ஏய் இத பண்ணு சரியாயிரும். ஏய் அத பண்ணு சீக்கிரம் சரி பண்ணிடலாம்." அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்கள வந்து நம்ம கைப்பிடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு, மேல ஏத்துறதுக்கு எவ்வளோ உதவி செய்வோம்ல. அதனால தான் அவர் வந்து அந்த ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு வார்த்தை. ஃப்ரெண்ட்ஸு, மாஸ்டர்ஸ், காட்ஸ். ஸோ அதுல வந்து ஏன் அந்த ஃப்ரெண்ட் சொன்னார்ன்னா, "உனக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் சொல்லு. ஃப்ரெண்டா நெனச்சோம்னா ஈஸியா சொல்லுவோம்." அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. இதுலயும் இதையும் ரொம்ப முக்கியமா சொல்றாரு அவரு. அப்ப நீங்க இப்ப கத்துக்கிட்டீங்கல்ல, இப்போ இதுலருந்து கத்துக்கிட்ட சில விஷயங்கள, உங்களுக்கு யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்கள்ட்ட வந்து ஏதோ புலம்புறாங்க, கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முதல்ல தியானத்த சொல்லிக் குடுங்க. தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் புரியும். அப்படின்னு ஒரு உங்களால அவங்க பண்றாங்க, பண்ணல அத பத்தி கிடையாது. ஆனா நீங்க சொல்லணும். நீங்க எப்ப சும்மா ஜஸ்ட் சொல்றீங்களோ, அப்பயே உங்களுக்கான சக்தியும் இன்கிரீஸ் ஆகும். அவங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலா நீங்க இருப்பீங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு தான் நம்ம வர முடியும். அ ஒரே ஒரு அவரு பத்தி இன்னொரு கான்செப்ட், ஒரு குருவ புடிச்சுக்கிட்டே எல்லாரும் பின்னாடி வராதீங்க. எல்லாருமே மாஸ்டரா இருந்து எல்லாருமே குருவாங்க, எல்லாரும் காட் ஆகுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாமளும் அந்த நிலைக்கு போறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும்? நாம கத்துக்கிட்டத எல்லாருக்கும் சொல்லணும். ஜஸ்ட் ஒரு 2 வார்த்த. உங்கள்ட்ட வந்து சும்மா புலம்புறாங்க, கஷ்டம்னா, நீங்க அந்த கஷ்டத்த உங்களால தீர்க்க முடியாது. ஏன்னா இந்த புக்ல பார்த்துட்டோம் நம்ம. அவங்கவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ, அவங்கவங்க தான் தீர்க்கணும். அவங்கவங்க வினைப்படி அவங்கவங்க தான் தீர்க்கணும். இது யாரும் யாரோடதையும் மாத்தவே முடியாது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்ப நீங்க அவங்களுக்கு கேட்டு, இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிரலாம். நான் தியானம் பண்ணேன் நல்லா இருக்கு. நீயும் பண்ணு ரொம்ப நல்லா இருக்கும். இதுலருந்து ஈஸியா வெளில வந்துரலாம் அப்படின்னு ஒரு 2டே 2 சென்டென்ஸ் சொன்னீங்கன்னா, அதிலயே உங்களுக்கு நெறைய சேஞ்ச் நம்மளுக்கும் தெரியும். அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பா இருக்கும், கைடா இருக்கும்.
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றாரு இதுல. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, இந்த மாரி உனக்கு வந்து இந்த அறிவ குடுத்துருக்கோம். ஸோ நீ வந்து ஒ இந்த இத சொல்ல சொல்ல நீ இன்னும் மேன்மை அடைஞ்சு உன்னோட உன்னோட சூட்சும பயணத்துல வந்து நெறைய ஞாபகங்கள் வரும். நீ இன்னும் மேல் சூட்சும பயணம்லாம் இந்த உடல்ல இருக்கும்போதே பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு உனக்கு. இத நீ நினைவுல வச்சு, மரணம் தாண்டிய வாழ்வ பற்றிய வந்து ஒரு அறிவு ரொம்ப அதிகமா வந்துரும். அதனால உன்னோட ஆன்ம முன்னேற்றம் ரொம்ப விரைவா நடக்கும். அதுல நீ மத்தவங்கலாம் விட்டு கொஞ்சம் மாறுபட்டு, கொஞ்சம் அதிகமா முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல, நான் எல்லாரையும் விட மாறுபட்டவன், நான் ரொம்ப உயர்ந்தவன், அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு கம்பேர் பண்ணி நம்மள நாமே வந்து கர்வ நிலைக்கு கொண்டு போக வேண்டாம். அப்படின்னு நான் நேத்தே சொன்னேன். இது ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்ன்றனால நான் திருப்பி சொல்றேன். அந்த கர்வம் நான் தியானம் பண்றேன். இவங்கலாம் தியானம் பண்ணல. அதனால வந்து இவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள நீ வெளியில சொல்லலனாலும் பரவால்ல. அந்த உள்ளுக்குள்ள இருக்க எண்ணமே அந்த கர்வத்த தூக்கும்போது, எப்படி அவருக்கு வந்து இந்த சூட்சும பயணத்த உதவி செய்றதுக்கு மேல் உலகத்துலருந்து ஹையர் வேர்ல்ட்லருந்து அவருக்கு உதவி செஞ்சாங்களோ, அந்த உதவி உடனடியாக நிறுத்தப்படும். அவங்க உடனே அந்த ஒ இத நிறுத்திருவாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு அறிவையும், இதையும் குடுத்த அவங்களுக்கு வந்து திருப்பி நன்றி செலுத்தணும் அப்படின்னா, நாம இந்த கர்வ நிலையில இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுக்கணும். அதனால தான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு பத்ரிஜி. "ஏ தெரிஞ்சா ஏ சொல்லிக் குடு" அப்படின்னு. ஸோ நான் வந்து இசட் வரைக்கும் கத்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்பா. நீ இப்ப ஏல தான் இருக்க அப்படின்னு நம்ம சொல்றதுல ஒரு அர்த்தமுமே கிடையாது. ஏன்னா நாமளும் ஒரு காலத்துல எதுவுமே தெரியாம இருந்தவங்க தான். இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு வந்து இந்த மாரி மகான்கள்லாம் இறங்கி வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்ப குடுத்து, இவ்ளோ ஈஸியா வந்து இந்த தியானத்த சொல்லிக் குடுத்துருக்காங்க. அத நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, இது இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அவரு வந்து அப்படி நெனச்சிருந்தா, நம்மளுக்கு இது வந்திருக்காது. பத்ரிஜி அப்படி நெனச்சிருந்தாருன்னா, நம்மளுக்கு இது வரவே வராது. ஸோ அவரு வந்து எவ்வளோ ஒரு பெருந்தன்மையா அந்த ஹ ஹையர் லெவல்லேருந்து இறங்கி இந்த பூலோகத்துக்கு வந்து, நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள சொல்றாரோ, நாமளும் நம்மளால முடிஞ்சத சொல்லணும். இந்த 3 விஷயம் எனக்கு இந்த புக்ல ரொம்ப முக்கியமா தோணுச்சு. மத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் அதுல அதாவது சில அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம்ல, அது மாரி தான் இருக்கு. ஆனா இது வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியது. இந்த புக்லேருந்து எடுத்து நம்ம வந்து கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணணும். அது மாரி இப்போ உங்களுக்கு ஜென்ரலா சில டவுட்ஸ் இருக்கும். இப்ப நம்ம தியானம் பண்றோம். ஆ தியானம் பண்ணா நெறைய சக்தி வரும். தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும். ஆ அத அத பார்க்கலாம், இத பார்க்கலாம். ஆ ந எ நான் பாஸ்ட் லைஃப்ப பார்த்தேன். அப்படிலாம் நெறைய அனுபவங்கள்லாம் கேட்போம். பட் நம்மளுக்கு அது எதுவும் நடக்கலைன்னா, உடனே நம்ம வந்து ஒரு டிமோட்டிவேட் ஆயி ரொம்ப கீழ போயிட்டு தியானம் பண்ணா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிற மனப்பான்மையே வேண்டாம். ஏன்னா, தியானம் பண்ணா என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம வந்து நெறைய தியானம் பண்றதுக்காக போவோம். நெறைய பேருக்கு அத சொல்லுவோம். ஸோ வந்து இந்த சில சித்துக்கள் கிடைக்கும், சில சக்திகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை எய்ம் பண்ணிட்டு நம்ம தியானத்துக்கு வந்துரும். அதை எய்ம் பண்ணி நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு அவ்ளோ பெரிய சந்தோஷமோ, அதுல எந்த லெவலுக்கு போணுமோ, இன்னும் உயர்நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும். நம்மளால அதுக்கு மேல போக முடியாது. ஸோ, அதனால இதுல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தனியா தான் இந்த புக்ல பத்தி இல்ல. இது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமானதுங்கிறனால நான் சொல்றேன். ஏன்னா நெறைய பேருக்கு அந்த மாரி இருக்கிறனால நம்மளால அ அத வந்து தொடர்ந்து செய்ய நம்மளால முடியல. ஸோ, அது வந்து சித்தர்கள் சில ஒரு வாக்கியம் மாரி சொல்லியிருக்காங்க. அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ நாம நம்மள நம்மளே செக் பண்ணிக்கலாம்ல. சரி நான் ரைட்டா தான் போயிட்டுருக்கேன். சரியா தான் போய்க்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்ப எப்படி அந்த புக்லேருந்து ஒரு 3 விஷயங்கள சொன்னேன். அத நம்மள வந்து ஒரு செக்லிஸ்ட் மாரி வச்சுக்கணும் நம்மளுக்கே. நம்மளே அப்பப்போ செக்லிஸ்ட் வச்சு, சரிதானா? நான் கரெக்ட்டா தான் இருக்கேனா? நான் வந்து இந்த மாரி தான் பண்றேனா? இந்த கார்மிக் செயின்லேருந்து வெளில வரதுக்காக எடுக்கிறப்பட்ட முடிவு இது கரெக்ட்டு தானா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாரி தியானத்திலயும் வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட்டு தியானம் இப்ப வந்துச்சுன்னா சித்தி வரும். அ அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் வந்து வரும். ஆனா, அது ரொம்ப முக்கியம் இல்ல. இந்த சித்து விளையாட்டு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஆனா, நம்மளுக்கு முதல்ல என்ன வரும்? வாழ்க்கையில மாற்றம் வரும். இதத்தான் நம்ம வந்து ஒரு அளவுகோலா வச்சுக்கணும். நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது? நம்ம எப்படி ஹேப்பியா இருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? அந்த பர்ப்பஸ நோக்கி போறோமா? இந்த ஆன்மாவோட எதுக்கு வந்திருக்கோம்? அந்த வேலைய செய்றோமா?
அதை தான் நம்ம அளவுகோலா வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து மத்த சித்துகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அஹ், தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் அது. அது நம்மள நம்மளே உயர்த்தி கொண்டு போறோங்கிறதுக்கு ஒரு சின்ன அளவுகோல் தான். பட் அதையே புடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால ஒரு 7 மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அது நம்மள்ட்ட நடக்குதான்னு நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அத வந்து என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து அவசர புத்தி மாரி ரொம்ப ஃபாஸ்ட்டா அவசர அவசரமா ஏதோ டைமே இல்லாத மாரி இந்த ஒரு ஜென்மத்தில எல்லாத்தையும் முடிக்கிற மாரி ஒரு அவசர புத்தி வந்து உடனே போயிரும். ஃபர்ஸ்ட் அந்த நிதானம் வந்துரும். ஏன்னா, அப்ப பரபரன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். எதுக்கு ஓடுறோம், எங்க ஓடுறோம்னே தெரியாம ஓடிட்டு இருப்போம். ஸோ, அப்போ வந்து நீங்க ஒரு 1 மணி நேரம் அந்த ஆல்ஃபா அந்த மூளைய வந்து அந்த வைப்ரேஷன வந்து அந்த அதிர்வு நிலைய குறைக்கும்போது, ஒரு நிதானம் வரும். அந்த அவசரம் குறைஞ்சிச்சுனாலே நிதானம் வரும். நம்ம தமிழ்லயே சொல்லுவாங்கல்ல, "பதறாத காரியம் சிதறாது." அதே மாரி அந்த பரபரப்பா ஏன்னா இந்த சொசைட்டி அப்படிதான் ஆக்கியிருக்கு நம்மள. மு நம்மளோட அப்பா, அம்மா, என்னோட அப்பா, அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ரிலாக்ஸ் லைஃப்ல தான் வாழ்ந்திருக்காங்க. நாளைக்கே ஒரு வேலையில சேர்ந்த உடனே ஒரு லோன போட்டு வீட வாங்கணும், கார இப்படிலாம் இருக்கவே இருக்காது. அது ரொம்ப நாள் ஆகும் அவங்க அந்த ஒரு செட்டில்மெண்ட் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கெல்லாம். இப்போ நம்மளுக்கு அப்படி இல்ல. ஏன்னா அவ்ளோ வருது. நம்ம உடனே ஒரு ஜாப்ல சேர்ந்தோனே ஒரு 6 மந்த்ஸ்லயே வந்து நெறைய கமிட்மெண்ட்ஸ் ஆக்கிக்கிட்டு பரபரன்னு ஓடிட்டு இருக்கனால, நம்மளுக்கு அப்படியே செட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஓ அவசரமா பரபரன்னு முடிவெடுக்கிறதெல்லாம் போயிரும் தானாவே. ஒரு நிதானம் வந்துரும் நம்மளுக்கு. உடனே வேணும், இப்பவே வேணும். இது அப்படி இந்த சீக்கிரம் உடனே எனக்கு ஒரு 21 நாள் தியானம் பண்ணேன். எனக்கு 3 ஐ ஓப்பன் ஆகல. எனக்கு இந்த சக்தி வரல. எனக்கு இது மாறல. எனக்கு என்னோட வீட்டுக்காரர் மாறல. இதெல்லாம் நம்ம வந்து அவசர புத்தினால வர்றது. முதல்ல வந்து பாபா அ ஷிரடி பாபா இதுல என்ன போட்டிருப்பாங்க? பொறுமை, நம்பிக்கை. பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஸோ எல்லா நிலைகளிலும் ஒரு நிதானம் வந்துரும். ஸோ அவசர புத்தி போயிட்டு ஒரு நிதானம் வந்துரும் நம்மளுக்கு. அத வந்து சித்தர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "அவசரம் உள்ள இடத்தில் அமிர்தம் நிலைக்காது" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறும பொறும வந்த பொறுமை வந்த நாளே சாதனை ஆரம்பமாகும். நீங்க எப்ப பொறுமையா இருக்குமோ, அன்னைக்கே சாதனை ஆரம்பிச்சிரும். ஸோ இவங்க சொன்னாங்களே, அ டெய்லி 20 மினிட்ஸ் தியானம் 21 டேஸ் பண்ணா, இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து அது எப்போ வருமோ வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை வேணும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம். இத வந்து நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியா நம்மளுக்கு வந்து வர முடியும். அப்புறம் வந்து 2வது வந்து கோபம் தானா குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம தான் முதல்ல பதட்டத்திலேருந்து வெளில வந்துர்றோம்ல. அவசரமா பதட்டமா இருக்கிறனால போயிருது. எக்ஸ்பெக்டேஷன் இது நடக்கல, அது நடக்கலங்கிற பதட்டத்திலேயே நம்ம சில வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கோம். அந்த நிதானம் வரும்போது கோபமும் குறைஞ்சிரும். ஸோ ஒன்னொன்னா இது இது ஃபர்ஸ்ட் குறைஞ்சதுன்னா அடுத்து அப்படி வரிசையா வரும். ஸோ கோபம் குறைஞ்சிரும் அதுல. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே வெடிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. யாராவது நம்மள ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா, சரி அவங்க ஏதோ அறியாமல சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் அமைதியா இருக்க ஆரம்பிச்சுருவோம். நீங்க உங்களோட தாத்தா, பாட்டியோ இல்ல வந்து அம்மா, அப்பாவோ பார்த்தீங்கன்னா, அந்த பொறுமை அவங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த பரபரப்பான லைஃப்லயே வாழல அவங்க. ஸோ உடனே பதிலுக்கு பதில் பேசுறது, இதெல்லாம் வந்து போயிரும் நம்மள விட்டு. கோபம் கண்டிப்பா குறைஞ்சிரும். ஒரு சமநிலைக்கு வந்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கே புரியும். நீங்க தியானம் அதிகமா பண்ண என்ன ஆகும்னா, உடனே ஒரே நாள்ல கோபம் போகாது. பட் படிப்படியா குறையும். ஒரு 10 தடவ டக்கு டக்குன்னு ஒவ்வொரு இதுக்கும் கோவப்படுறவங்க, ஒரு 4 தடவ பொறுமையா இருந்து என்னதான் பண்ணோம் அப்படின்னு யோசிப்போம். ஒரு 5 தடவ கோவப்படுவோம். அப்புறமேல் யோசிப்போம். எதுக்கு நம்ம இப்ப கோவப்பட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த யோசனை உங்கள நிதானப்படுத்துற அந்த நிதானம் வந்த உடனே நீங்களே பரிசோதனை பண்ண பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அப்போ சித்தர் என்ன சொல்றாங்க? கோபம் அடங்கினால் தான் தீ சீராகும். கோபம்ங்கிறது ஒரு ஃபயர் மாரி. அது வந்து பட அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ ஃபயர் அதிகமானா என்ன ஆகும்? எல்லாம் சாம்பல் ஆயிரும். ஸோ அந்த அந்த ஃபயர் நம்மளுக்குள்ள ஃபயர் வந்து அந்த எனர்ஜி சக்தி ஃபயர் வந்து சீரா ஒரே சமநிலையில இருந்தா மட்டும் தானே நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அது வந்து அவங்களோட ஒரு இது. 3வது வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடிலாம் தனிமை பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா தனியா உட்கார்ந்து தியானம் பண்ண போனா, அந்த நம்மளே நம்மள வந்து நம்ம கூடயே நம்ம இருக்கிறது, அந்த அமைதிய உணர்றது,
காமா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கும்போது, இந்த தனிமை பிடிக்கும். பயம் இருக்காது. தனியா இருந்தா பயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்காது. நம்ம தனியா அதிகமா பேசாம தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவோம். கொஞ்சம் ஏதாவது புக்ஸ படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆசைப்படுவோம். கூட்டத்துல அதுல ரொம்ப இருக்கிறதுக்கு, தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் நம்ம நெறையா சொல்லிட்டாரு பத்ரிஜி. "நோ காசிப், நோ கம்ப்ளைனிங், நோ ஜட்ஜிங்" அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள் வாங்க வாங்க என்னாகும், அதெல்லாம் பேசினா உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து நல்ல தியானம் பண்ணிட்டு நெறைய எனர்ஜி இருக்கும்போது, திடீர்னு யாரோ ஒரு ஃபோன் பண்ணி ஒரு காசிப் பண்றாங்க. ஒருத்தவங்கள பத்தி சொல்றாங்கன்னா, நான் உங்கள அறியாமலே நீங்க அதுல பேசிட்டீங்க ரொம்ப நேரம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்திலே ட்ரெயின் ஆயிரும் அந்த எனர்ஜி. அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஓஹோ! இது தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? எனர்ஜி தான் வேஸ்ட்டு அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். கொஞ்ச நாள்ல வந்து நம்மளே சொல்லுவோம். இதெல்லாம் பேசினா எனர்ஜி தான் வேஸ்ட்டு. தேவையில்லாத பேச்ச நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அது அமைதி தானாவே அந்த உள்ள இருக்கிற ஆழ்ந்த அமைதி நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுரும். சத்தம் சத்தம் கொஞ்சம் சத்தமா பேசுறதோ, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். இந்த ஆர்ப்பாட்டம் இது எல்லாமே தேவையில்ல. அதெல்லாம் வந்து முன்னாடி அப்படி இருந்திருப்போம். இப்ப அதெல்லாம் வந்து அது இல்லன்னா கூட நம்மளால இருக்க முடியும் அப்படின்ட்டு. மௌனமே இனிமையா இருக்கும். மௌனத்திலேயே இருக்கிற மாரி இருக்கும். ஆழ் மௌனத்துல இருக்கிற மாரி இருக்கும். அந்த ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் தியானம் பண்றோம்ல. அதனால அது வந்து அது அது அ அத பழக்கப்படுத்த அந்த உடல் ஒவ்வொரு செல்லு எல்லாமே மூளை, மனது எல்லாமே அதுக்கு வந்து ஒரு பழக்கப்படுத்தும்போது, அது ரொம்ப அதுல வந்து சுகமா இருக்கும் அதுல. சோ இத வந்து சித்தர்கள் எப்படி சொல்லலாம், மௌன ரசனை அப்படின்னு சொல்லுவாங்களாம். மௌனத்த வந்து ரசிக்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம. இப்போ இப்ப நெறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப பௌர்ணமிக்கெல்லாம் நைட் ஃபுல்லா உட்கார்றாங்க அப்படின்னு கேள்விப்படுவோம்ல. ஆனா நம்மளால உட்கார முடியாது. ஏன்னா இந்த மாரி சில மாற்றங்கள நம்ம வந்து உணர்றதே கிடையாது. நீங்க இந்த மௌனத்த ரசிக்க ஆரம்பிச்சு, தனிமைய ரசிக்க ஆரம்பிச்சா, அந்த ஆழ்ந்த ஒரு சைலன்ஸ நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோனாலே, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தியானம் வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியும் நம்மளால. அப்புறம் வந்து 4வதா என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, தேவையில்லாத ஆசைல்லாம் போயிரும். தேவையற்ற ஆசையெல்லாம் போயிரும். எனக்கு என்னோட அனுபவம் நான் சொல்றேன். வந்து அ சில நேரம் பார்த்து பார்த்து நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் அப்டின்னா வாங்கிருவேன். அப்படியே நெறைய வாங்கி வாங்கி அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு தியானம் நெறைய பண்ண ஒரு 2, 3 வருஷம் கழிச்சுலாம் பார்த்தா, எதுக்கு தேவையில்லாம வாங்குறோம்? இதெல்லாம் தேவையே இல்ல. ஏன்னா நம்மளுக்கே நம்ம கண்ட்ரோலே இருக்காது. நம்ம மனம் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. அந்த மாரி போய்க்கிட்டு இருப்போம் நம்ம. இப்போ வந்து தியானம் பண்ணும்போது அந்த உணர்வு நிலை நம்ம எமோஷனலா நம்மள க நம் நம்ம வந்து அந்த உணர்வு நிலை வந்து நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே இல்லாம நம்மள அறியாமலே அத செய்றோம்ல, அது எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. மத்ததெல்லாம் விட இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள நீங்களே கட்டுப்படுத்திக்க முடியாம பார்க்குறதெல்லாம் வாங்குறது, இது இருந்தா அழகா இருக்கும், அது இருந்தா அழகா இருக்கும். நெறைய பொருள்கள் வாங்குறது எல்லாமே போயிரும். ஆசை எல்லாமே அது தேவையில்ல அப்டின்னா, அந்த இதுவே நம்மளுக்கு வராது. ஆசையே வராது. ஆ பெ பெயர், புகழ் இதெல்லாம் இதுக்கெல்லாம் பெருசா முன்னாடிலாம் வந்து என்னைய ரெகக்னைஸ் பண்ணல, ஆஃபீஸ்ல இது பண்ணல, அது எல்லாமே போயிரும். அப்போ வந்து அதுல என்னன்னா, உள்ள வந்து நான்கிற அந்த இது வந்து குறைஞ்சுகிட்டே வருமாம். ஏன்னா, இந்த உடம்பு நம்ம தியானம் பண்ண பண்ண என்ன என்ன நடக்குது? எண்ணமற்ற நிலையில என்ன இருக்கோம்? நம்ம ஆன்மா கூட இருக்கோம். ஸோ, அந்த ஆழ்ந்த அமைதியில, அந்த அ அ அளவற்ற சக்தி கூட நம்ம இருக்கும்போது, அந்த திருப்தி வந்துரும்ல. வெளியில இருந்து வந்த சந்தோஷத்த விட இது ரொம்ப பல மடங்கு பிளிஸ்ஸு ஆனந்த நிலைக்கு போகும்போது, ஒரு 1 மணி நேரம் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்டாவது அந்த ஆனந்த நிலையில இருந்திருப்போம் நம்ம. ஸோ அது வந்து ருசி கண்ட உள்ள ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. ஒரு தடவ டேஸ்ட் பண்ணிட்டோம்னா, நம்மளால விட முடியாதுன்னு சொல்றோம்ல, அதே மாரி அது வர 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 வந்து இது தானாவே குறைஞ்சிரும் நம்மளுக்கு. அது வந்து அதையும் எப்படி சித்தர்கள் சொல்றாங்கன்னா, "ஆசை குறைந்த நாளே அமிர்தம் தெளிவாகும்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அளவற்ற அந்த தேவையற்ற ஆசைகள் இருக்கும்போது, மனமா அந்த மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இத வாங்கலாமா? அத வாங்கலாமா? இத பண்ணலாமா? அத பண்ணலாமான்னு ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்ல. இப்ப அந்த ஆசை குறையும்போது என்ன ஆகும்? தேவை குறையும்போது ஆசையும் அந்த ஆசைய குறையும்போது நம்மளோட எண்ணங்களும் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் நம்மளுக்கு. அப்ப எப்ப எண்ணம் நல்லா செட்டில் ஆகுதோ, நீங்க வந்து தியானம் பண்ணும்போது மட்டும் தான் எண்ணம் குறையுது அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்புறமேல். இப்ப இந்த இந்த மாரி கோபம், மௌனத்துல இருக்கிறது ரசனை, ஆ தேவையற்ற ஆசை குறையுது அப்படின்னாலே என்னாகும்? நம்ம விழிப்பு நிலையிலேயே எண்ணங்களே இருக்காது.
செய்யற வேலையில மட்டும் கவனம் இருக்கும். அது மைண்ட்ஃபுல்னஸ் வந்துடும். அதுதான் விழிப்புணர்வு நிலையில வந்துருவோம், ஆட்டோமேட்டிக்கா வந்துருவோம். அப்புறம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து உடம்பும் ஒரு ஒழுங்கு நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். சில நேரம் நம்மளால ஃபர்ஸ்ட்லாம் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியாது. உடம்பு ஒத்துழைக்காது. ஏன்னா அதுல அவ்வளோ அங்கங்கங்கங்க எனர்ஜி பிளாக் ஆகி இருக்கு. இமோஷனல் பிளாக்கு, எனர்ஜி பிளாக்கு, மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு உடகாது. ஆனா இதெல்லாம் கண்ட்ரோல் வந்து கோபம் குறைஞ்சிருச்சு, ஆசை இல்லை, மௌனம் பிடிக்குது, பதட்டம் போயிருச்சு, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு அப்படின்னு சொல்றாங்கல்ல இங்கிலீஷ். அதெல்லாம் போயிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்? அப்படியே ஸ்டில்லா இருக்க ஆரம்பிச்சிரும். அந்த ஸ்டில்லுல என்ன ஆயிரும்? உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறோம். அந்த செல்லும் அதே மாதிரி ஸ்டில்லா அதை வந்து பதட்ட நிலையில இல்லாம காமா இருக்க ஆரம்பிச்சிரும். அப்ப தானாவே உடம்பு சரியாயிரும். ஸோ உடல் வந்து அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்காக ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து விழிப்புணர்வுல இருப்போம். இது ஒரு அளவுக்கு மீறின சாப்பிடவே முடியாது நம்மளால. ஏன்னா எனர்ஜியும் வரும். நம்ம அந்த கண்ட்ரோலுக்கு வந்துரும். உடம்பு வந்து எது எது தேவையோ அந்த தேவையோடு நின்றும். சாப்பிடுறதுமே சொல்றேன். எல்லாமே அந்த உடல் தேவையை வந்து கரெக்டா என்ன தேவையோ அதுல வந்து நின்றும். உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாகும். தூக்கம் சீராயிரும். இதெல்லாம் எதுவுமே மந்திரம் கிடையாது. ஒரு மாயம் கிடையாது. நாம அந்த செல்கள் எல்லாம் உடல் உடல் செல்களா இருக்கட்டும், மனமா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஒரு நிதானமா, ஒரு அமைதியா, ஒரு 1 மணி நேரம் அத காமா இருக்க 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 அந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு வந்து ஆன்ம சக்தி கூட கூட மனம் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இதனால எல்லாமே மாறும். போதை பழக்கம், தேவையில்லாத இது எல்லாமே உடல் மனமும் சுத்தமாகறதுக்கான வழியாயிரும். ஸோ சித்தர்கள் இதை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, உடல் ஆலயம். அது வந்து அது அதுக்குள்ள அது வந்து அசுத்தமானால் சக்தி தாங்காது. உடல் வந்து ஒரு ஆலயம் மாதிரி. அதை தூய்மையா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து நல்லா இருக்கும். இப்ப நீங்க அதை அசுத்தமா வச்சிருக்கீங்க, தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்றோம், இப்ப நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம் அப்படின்னா அது அசுத்தமா இருக்கும்போது அங்க சக்தி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சக்தி எப்ப இருக்கும்? உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். உடல் எப்ப ஆரோக்கியமா இருக்க முடியும்? நம்ம தியானம் பண்ணும்போது, மனம் அமைதியா இருக்கும்போது, மௌனமா இருக்கும்போது, தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம, கோபப்படாம, பதட்டமா இல்லாம. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு புரியும். ஆனா இதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? வெறும் தியானம் மட்டும் போதுமா? பத்தாதுல்ல. அதுக்குதான் இந்த சுவாத்தியாயம் எல்லாம். ஸோ இந்த புக்ல நாம படிச்சதை நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ண ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் தானா நடக்கும் ஃபர்ஸ்ட். அப்புறம் மாற்றம் இன்னும் அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது தெளிவாயிரும். எதுக்கு இதை பண்றோம்? இது ஏன் இப்படி இருக்கு? இந்த உறவு ஏன் இப்படி இருக்கு? இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும்? அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாயிரும் நமக்கு. கிளாரிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த தெளிவு வந்துருச்சுனாலே அமைதி வந்துடும். சரி, இது இப்படிதான், இது இருக்கிறது உள்ளது உள்ளபடி நம்ம வந்து அக்செப்ட் பண்ற இதுவும் வந்துடும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. உலக வாழ்க்கை தெளிவாகும் போதுதான் நம்ம கொஞ்சம் பக்கம் ஆன்மீக பக்கம் நம்மளால திரும்ப முடியும். அப்பதான் நம்ம ஆன்மீகத்திலிருந்து ஒரு சீக்கிரமாவும் முன்னேறவும் முடியும். நிறைய தியானம் பண்ணுவோம், நிறைய சுவாத்தியாயம், நம்மளே புக்கை படிப்போம், சர்வீஸ் பண்ணணும்னு வரும். ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பா உள்ள இந்த பக்கம் போயிட்டே இருப்போம். உலக வாழ்க்கை தெளிவாகும் போது ஆன்மீக வாழ்க்கை மேலோங்கி மேல போயிட்டே இருப்போம் நம்ம. அப்போ வந்து அந்த வந்து உலக வாழ்க்கை புரிஞ்சிச்சு அப்படின்னா, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு அதை விட்டு ஓடணுங்கிற எண்ணம் எப்பயுமே வராது. இந்த புக்ல சொன்ன மாதிரி நம்ம நேத்து பார்த்தோம்ல, தற்கொலை பண்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு மோசமான நிலைமை இல்லைன்றாங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள். அதை வந்து தெளிவா ஹேண்டில் பண்றக்கூடிய சக்தி வந்துச்சுன்னா சூசைடு தற்கொலையே தேவையில்லையே எனக்கு. ஸோ அப்போ பொறுப்பு வந்துடும். புரிதல் ரொம்ப ஆழமா போயிடும். ஓஹோ, இதுதான் சரி. நம்ம இந்த இந்த சோல்ஸ் ஜேர்னில இதை கத்துக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற தெளிவு வந்துச்சுன்னா முதல்ல அது எப்படி என்ன பண்ணி எப்படி வெளியில வரணுங்கிறது புரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஒரு பேலன்ஸ்டா இருப்போம் நம்ம. ரொம்ப ஏத்த இறக்கமாவும், ரொம்ப சோகம் வந்தா ரொம்ப கீழேயும் போறது, ரொம்ப சந்தோஷம் வந்தா ரொம்ப மேலேயும் போறது, அதெல்லாம் இல்லாம ஒரு சமநிலையில இருக்கிற ஆரம்பிச்சிருவோம் அந்த உலக வாழ்க்கை ஃபுல்லாவே. ஸோ உலகத்திலிருந்து ஒட்டுவது ஞானம் அல்ல, உலகத்தில் உண்மையான புரிதலுடன் வாழ்வதே ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இந்த உலகத்துல நம்ம வந்து இந்த உண்மையான சத்தியமான ஞானத்துல வாழ்றதுதான், அந்த அந்த புரிதலோட வாழ்றதுதான் உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான்
அப்படிங்கிற அந்த நான் 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 யாருன்னு இத்தனை நாளா தியானம் வரதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மனசு, உடம்பு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மங்கி போய் டிம் ஆகி போய் நீங்க வந்து சில நேரம் சிலவங்க என்ன பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கண்ணாடியை பார்த்து பார்த்து இந்த உடம்பையே அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே அந்த அவேர்னஸ் இல்ல. அது வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சுன்னா, நீங்க வந்து உங்க அந்த தியானத்தினால முகம் ஒளிர ஆரம்பிக்கும் போதே, நம்மளுக்கு அந்த எக்ஸ்டர்னலா அத அழகுபடுத்திக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் போய், இந்த நானுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மங்க மங்க ஆரம்பிச்சுரும். உள்ள ஆன்மாவோட நம்ம கனெக்ட் ஆகி போயிருவோம். உடல்ங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆயிருவோம். இது வந்து கடைசியா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய மாற்றம் நம்மளுக்கு. நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த கர்வம் பார்த்தோம்ல இப்போ அந்த புக்ல. அது மாதிரி அந்த கர்வம் எப்போ வருது? நான் நான் தனி, நான் இந்த உடம்பு, நான் அறிவு, நான் மைண்ட் அப்படின்னு நினைக்கும் போது வந்துடும். எல்லாரும் உள்ள ஒரு ஒரு உடம்புக்குள்ள இன்னொரு ஆன்மா தான்ப்பா இருக்கு. நீ எப்படி இந்த இந்த பயணத்தை கொண்டு வரியோ அவங்க அந்த பயணத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற புரிதல் வரும்போது அந்த நான் மறைஞ்சு போயிடும். இன்னொருத்தவங்களை எதிர்த்தாப்புல இருக்கவங்களை பார்க்கும்போது கூட அவங்க என்ன போட்டிருக்காங்க எல்லாம் முன்னாடி கவனிச்சு ஞாபகம் வச்சிருப்போம். இப்ப அதெல்லாம் ஞாபகமே இருக்காது. அவங்க கண்ணை பார்த்து பேசிட்டு அந்த ஆன்மாவை பார்த்து பேசிட்டு வந்திருப்போம் நம்ம. அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க கூட பார்த்துருக்க மாட்டோம். மறந்தே போயிருக்கோம் நம்ம. அவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள்ட்ட பேசினா அவங்க இதை சொன்னாங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. அதாவது நான்கிறத மறக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து எப்படி ஒரு ஆன்ம பயணத்துல வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வர்றோமோ, அதே மாதிரி அவங்களும் வருவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம உடனே போய் திருத்தணும். அந்த மாதிரி சிலதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை ஞானத்தை கொடுக்கணும், தியானத்தை கொடுக்கணும். அவ்வளவுதான் அவங்களும் வருவாங்க அப்படிங்கிற புரிதல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துரும். இதை வந்து உண்மையான சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கரைந்த நாளே ஞானம் தெளிவாகும். நான் என்னைக்கு கரையிறனோ, நான்கிற எண்ணம் கரையுதோ அன்னைக்கு வந்து ஞானம் வந்து தெளிவாயிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாமே நம்மளுக்கு முக்கியம்தான். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அஹ் நம்ம வந்து எனக்கு இந்த சக்தி இது 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 மாறல, அது மாறல, இது இப்படிதான் இருக்கு, அது அப்படிதான் இருக்கு, நான் இத்தனை நாளா தியானம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு. உடல் அளவுலயும் உங்க வியாதி கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கும். கால் வலின்னு உட்காந்துருப்போம், இப்ப கால்லாம் வலிக்காது. அது எல்லாமே சேஞ்சஸ் தான். ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமான மாற்றம். நாம வந்து சக்தி கிடைச்சது, எனக்கு சித்து கிடைச்சது அப்படின்லாம் அதெல்லாம் வேற. பட் இதுதான் உண்மையான மாற்றம். எப்போ உலக வாழ்க்கையில நம்ம வந்து ஆரோக்கியமா, ஆனந்தமா, அமைதியா, தெளிவா ஞானத்தை புரிஞ்சு கொண்டு இந்த உலக வாழ்க்கைய வாழ்ந்து அந்த நான்கிறத மறைஞ்சு அந்த ஆன்மா விழிப்புணர்வோட எல்லா வேலையும் செய்யறோமோ அப்ப கர்மாவும் வராது, எதுவுமே வராது.